ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து வீடு வாங்குறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு 8 வருஷத்துக்கு ஒருத்தன் காம்பவுண்ட் பண்ணணும். அப்படி காம்பவுண்ட் பண்ணானாக்கா நிச்சயமாக அவனுக்குன்னு ஒரு கேபிட்டல் தனியாக ஃபார்ம் ஆகிடும். அந்த கேபிட்டலை வச்சு அவன் வீடு வாங்கும்போது கடனை குறைத்து கொண்டு ஒரு வீட்டை வாங்க முடியும். என் பார்வையில் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து ஹை சேவராக இருக்கிறவங்க வீடை ஒரு 8 வருஷத்தில் வாங்க முடியணும். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் ஹை சேவராக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 40% அதை சேலரியை சேவ் பண்ணணும். யார் அதை விட குறைவாக சேவ் பண்ணலாம்? ஏற்கனவே நகரத்தில் இருக்கிறவன், அப்பா அம்மா வீடு இருக்கிறவன், நல்ல நான் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா செட்டிலான ஆட்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யார் நகரத்துக்குள்ளே வேலை செஞ்சு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணுமோ அவங்க டெஃபினட்டாக ஹை சேவராக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது, நகரத்தில் தங்கும் செலவு அதிகம், உணவு செலவு அதிகம், போக்குவரத்து செலவு அதிகம், செலவு அவங்களுக்கு தான் அதிகம். அப்போ அதை மீறி ஒரு வாழ்க்கை தரத்தை அவங்க அதிகமாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களால இதை பண்ண முடியாமல் போயிடும். 8 வருஷம் கழிச்சு இந்த டார்ச்சர் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்க திருமணம் செய்யும் போது இந்த டாக்ஸ் வரும்போது அவங்களால உடனடியாக அதை எதுவுமே பண்ண முடியாத ஒரு கையேறு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டேஜில் தான் அந்த வீட்டில் போட வேண்டிய பணத்தையே இன்னொரு கடனாக வாங்கி போடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்.